सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बि सल्लि अलैहि वसल्लम तवस्सलना बिस्मिल्लाह वबिल्हादी रसूलिल्लाह वकुल्लि मुजाहिदिन लिल्लाह व अहलिल बदरी या अल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला बिदाती दाइमन कुंता फमा बिन्तु वला बिन्ता वला ताबैनना अल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला रसूलिल्लाह सलातुल्लाह सलामुल्लाह या यासीन हबीबिल्लाह अतिल या रब्बु या अल्लाह सबात शेखिल मिसबाही बिजाहिल अनबिया लिल्लाह बिजाहिल औलिया लिल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला ताहा रसूलिल्लाह الرحمن الرحيم قال الشيخ الإمام الحافظ أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة البخاري رحمه الله تعالى آمين باب كيف كان بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم وقول الله جل ذكره إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وبه قال حدثنا الحميدي قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم التيمي أنه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق النبي صلى الله عليه وسلم الحمد لله الواحد الأحد الكبير المتعال أحمده على كل الأحوال والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم صاحب الجود والكمال وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي الفضل والجمال أما بعد
சர்வ புகழும் ஏகன் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியா அல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அல் ஆலிமுல் ஃபாதில் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் இத்திருச்சபையின் நாயகர் ரயீசுல் முஹத்திஸீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. என்றும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு வகாஆ அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக புனித ஸஹீஹுல் புகாரி சிறப்புமிக்க இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, ரப்பானியா அரபு கலாபீட மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் வல் ஜமாஅத்தின் தளம் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் இன்று புனித ஸஹீஹுல் புகாரி மஜ்லிஸை நாம் ஆரம்பித்து முதலாவது ஜுஸ்உவை ஓதிவிட்டு உபதேசம் கேட்பதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஸஹீஹுல் புகாரி இன்று உலகின் பல பகுதிகளிலும் ஓதப்படக்கூடிய ஓர் கிரந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸஹீஹுல் புகாரி அஹம்முல் குதுபி பஅத கிதாபில்லாஹி தஆலா. ஸஹீஹுல் புகாரி அஸஹ்ஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. ஸஹீஹுல் புகாரி என்பது அல் குர்ஆனை அடுத்துள்ள கிரந்தங்களில் மிகச் சிறந்த, மிகச் சரியான, முக்கியத்துவம் நிறைந்த கிரந்தம் என்பது ஏகோபித்த முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. சிஹாஹ் சித்தா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரந்தங்கள் என்று 6 கிரந்தங்கள் கூறப்படுகின்றன. ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், சுனன் இப்னு மாஜா, சுனனுன் நசாயி, சுனனுத் திர்மிதி, சுனனு அபீ தாவூத். இந்த 6 கிரந்தங்களும் சிஹாஹ் சித்தா என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிறந்த கிரந்தங்கள், சரியான கிரந்தங்கள், 6 கிரந்தங்கள். அதனால் ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் பிழையான கிரந்தங்கள் என்ற கருத்து கிடையாது. ஆனால் அனைவராலும் இவை சரியான கிரந்தங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த வகையில் ஸஹீஹுல் புகாரி முதலிடத்தை பிடிக்கின்றது. அதை அடுத்த அந்தஸ்துக்களைத்தான் ஏனைய கிரந்தங்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஸஹீஹுல் புகாரி சாதாரணமான ஒரு கிரந்தம் அல்ல. இந்த கிரந்தத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு ஹதீஸ்களும் சஹீஹான, சரியான ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வெறுமனே ஆதாரமின்றி எழுதவில்லை. மிகவும் பக்குவமாக ஹதீஸ்களை சேகரித்தார்கள். சரியான ஹதீஸ்களை கண்டறிந்தார்கள். உண்மை நிலையை கண்டறிந்த பின் தான் ஸஹீஹுல் புகாரியில் அந்த ஹதீஸ்களை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரியில்
7000 சொச்சம் ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸ்கள் 6 லட்சம் ஹதீஸ்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சஹீஹுல் புகாரியை 6 இலட்சம் ஹதீஸ்களில் இருந்து நான் தேர்வு செய்திருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படியாயின் மிக நுணுக்கமாக ஆராயப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் தான் இந்த சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் பொழுதும் இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தை தொழுதுவிட்டுத்தான் அந்த ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள். மா வலஅது ஃபீ கிதாபிஸ் ஸஹீஹ் ஹதீஸன் இல்லா தஸல்து قبل ذلك வஸல்லைது ரக்அத்தைனி. எந்த ஒரு ஹதீஸை நான் எழுதுவதாயினும் அந்த ஹதீஸை எழுதுவதற்கு முன்னால் குளித்துவிட்டு 2 ரக்காத்துக்கள் சுன்னத்துல் இஸ்திகாரா தொழுதுவிட்டே அதை நான் எழுதினேன் என்று கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சஹீஹுல் புகாரியை மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து எழுத ஆரம்பித்தார்கள். அதே போன்று பல இடங்களிலும் சென்று அந்த ஹதீஸ்களை எழுதினார்கள். பெரும்பாலான ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபருக்கும் மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைத்து இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு கிரந்தம்தான் சஹீஹுல் புகாரி. இமாமுன் அல் புகாரி இவர்களை பற்றி நாம் இன்று பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். முதலில் அவர்களை பற்றி நாம் விளங்க வேண்டும். அவர்கள் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரத் இப்னு பர்திஸ்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் பெயர் முஹம்மத். புகாரி இமாம் என்று அழைக்கின்றோம். அது அவர்களின் பெயர் அல்ல, அவர்களின் ஊரின் பெயர் புகாரா. உஸ்பெகிஸ்தான் என்று இன்று அழைக்கப்படுகின்றது புகாரா. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள்தான் இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முஹம்மது என்ற பெயரை உடையவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 194 வருடம் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையின் பின்னால் புகாராவில் பிறந்தார்கள். புகாராவில் பிறந்த காரணத்தினால் புகாரி, புகாராவை சேர்ந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களை பற்றி இவர்கள் தங்களுடைய 10 வயதிலேயே ஹதீஸ்களை மனனமிட ஆரம்பித்தார்கள். தங்களுடைய 10 வயதில் சுமார் 70,000 ஹதீஸ்களை மனனமிட்டார்கள் இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களின் தந்தை மரணித்து விட்டார்கள். தந்தையின் பெயர் இஸ்மாயில், முஹம்மது இப்னு இஸ்மாயில். இவர்கள் சிறுவனாக இருக்கும் பொழுதே தந்தை மரணித்து விட்டார்கள். தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள். தன்னுடைய தாயுடன் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். இவர்களுக்கு அஹ்மது என்ற ஒரு சகோதரர் இருந்தார். இவர்களை விட வயதில் மூத்தவர். இவர்களுடன் மக்காவில் தங்கி கல்வியை தேடினார்கள் இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது இவர்களின் பார்வை மங்கியது. பார்வையை இழந்தார்கள் இமாமுன் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தாய் மிகவும் கவலைப்பட்டார்கள்.
இறைவனிடம் துஆ செய்தார்கள். தன்னுடைய மகனின் பார்வை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். இவர்களின் தாயார், அவர்களின் தாயின் துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டார். ஒரு கனவு காண்கின்றார்கள். புகாரி இமாமுடைய தாய் ஒரு கனவு காண்கின்றார்கள். அந்த கனவில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காண்கின்றார்கள். அவர்கள் கனவில் சொல்கின்றார்கள், பெண்மணியே, உங்களுடைய மகனின் பார்வையை அல்லாஹ் திருப்பி தந்துவிட்டான். உங்களுடைய அதிக துஆவினால் அல்லாஹ் உங்களின் மகனின் பார்வையை தந்துவிட்டான் என்று கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள். கண் விழித்தார்கள். மகனுக்கு பார்வை கிடைத்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்று நாங்கள் ஸஹீஹுல் புகாரி என்று ஒரே கிரந்தமாக இந்த நூலை பெற்றுக் கொண்டாலும் சாதாரணமாக இவைகளை அவர்கள் திரட்டவில்லை. பல நாடுகளுக்கும் பிரயாணம் செய்தார்கள். சிரியாவுக்கு சென்றார்கள், எகிப்துக்கு சென்றார்கள், பசராவுக்கு சென்றார்கள். ஹிஜாஸில் 6 வருடங்கள் தங்கி ஹதீஸ்களை திரட்டினார்கள். கூஃபாவுக்கு சென்றார்கள், பகதாதுக்கு சென்றார்கள். பல ஊர்களுக்கும் சென்று சையதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்களை திரட்டினார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹதீஸ்களை எழுதுவதில் தங்களின் காலத்தை செலவிட்டது போல் இறை தியானத்திலும் தங்களின் காலத்தை கழித்தார்கள். இன்று நாங்கள் 5 நேரம் தொழுவதற்கு கூட நேரமில்லை என்று சொல்கின்றோம். இவர்கள் தங்களின் வயதை ஹதீஸ் கலையை திரட்டுவதிலும் இறை தியானத்திலும் கழித்திருக்கின்றார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் தன்னை சார்ந்தவர்களுக்கு தொழுகை நடாத்துவார்கள். இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தராவீஹ் தொழுகை தொழுவிப்பார்கள். ஒவ்வொரு ரக்அத்திலும் 20 ஆயத்துக்கள் ஓதுவார்கள். ஒவ்வொரு ரக்அத்திலும் அல் குர்ஆனில் உள்ள 20 ஆயத்துக்கள் ஓதுவார்கள். ஒவ்வொரு நாள் இரவிலும் சஹர் நேரத்தில் அல் குர்ஆனை ஓதுவார்கள். 3 இரவுகளில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். அப்படியாயின் ரமலான் மாதத்தின் 30 இரவுகளும் 10 தரம் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இது இரவு நேரத்தில். وَكَانَ يَخْتِمُ بِالنَّهَارِ فِي كُلِّ يَوْمٍ خَتْمًا. பகல் நேரத்தில் ஒவ்வொரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு குர்ஆன் ஓதி முடிக்கின்ற பொழுதும் செய்யப்படுகின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஐந்த குல்லி ஹத்மத்தின் தஅவத்துன் முஸ்தஜாபா. இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்களை போன்று ஹதீஸ்களை மனனமிட்டவர்கள் யாரும் கிடையாது. ஹதீஸ் கலையில் அல் ஹாஃபில் என்று ஒன்று உண்டு. அல் ஹாஃபில், அல் குர்ஆனை மனனமிட்டவர்களையும் அல் ஹாஃபில் என்று சொல்வார்கள். ஆனால் ஹதீஸ் கலையில் அல் ஹாஃபில் என்பவர் هو من حفظ 100,000 حديث. 1,00,000 ஹதீஸ்களை மனனம் செய்தவர். மத்னன் வ இஸ்னாதன், அந்த ஹதீஸினுடைய மத்னுடனும் சனதுடனும். வெறுமனே ஹதீஸ்களை பாடமாக்குவதில்லை, சனதுடன் இறுதியாக யார் மூலம் அந்த ஹதீஸ் வந்ததோ அந்த சனதுடன் 1,00,000 ஹதீஸை மனனம் செய்தவர்களை அல் ஹாஃபில் என்று சொல்லப்படும். அல் ஹுஜ்ஜா என்றும் ஹதீஸ் கலையில் ஒருவர் அழைக்கப்படுகிறார். அல் ஹுஜ்ஜா
என்றால் ஹுவ மன் ஹஃபில 300,000 ஹதீஸ், 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர் அல் ஹுஜ்ஜா என்று அழைக்கப்படுகின்றார். இன்னும் ஒருவர் அல் ஹாக்கிம் ஹுவ மன் ஹஃபில 800,000 ஹதீஸ், 8 லட்சம் ஹதீஸ்களை மனனமிட்டவர். அல் ஹாக்கிம் என்பவர் 8 லட்சம் ஹதீஸ்களை மனனமிட்டவர். இன்னும் ஒருவர் இருக்கின்றார் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் முஃமின்களின் அமீர். இவர் யார்? ஹுவ மன் அஹாத இல்மன் பிசுன்னத்தின் முத்தஹரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் சுன்னத்தை பூரணமாக அறிவால் சூழ்ந்தவர். இந்த அமீருல் முஃமினீன் என்ற பட்டத்தை பெற்றவர்கள்தான் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பல லட்சம் ஹதீஸ்களை மனனமிட்டிருக்கின்றார்கள். இவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது அபு ஹாத்திம் அர்-ராஸி என்ற பெரியார் கூறுகின்றார்கள், லம் துக்ரிஜ் குராசான் கத்து அஹ்ஃபல மின் முஹம்மது இப்னு இஸ்மாயில். புகாரா என்பது குராசான் தேசத்தை சேர்ந்த ஓரிடம், புகாரா. அவர்கள் கூறுகின்றார்கள், குராசான் இந்த நிலம் முஹம்மது இப்னு இஸ்மாயிலை போன்று அதிக மனனம் உடையவர்களை வெளிப்படுத்தவில்லை என்று கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸை கேள்வியுற்றால் உடனே எழுத மாட்டார்கள். இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓர் ஊரில் செவிமடுக்கின்ற ஹதீஸை அடுத்த ஊருக்கு சென்று எழுதுவார்கள். அத்தகைய மனனம் நிறைந்தவர்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களை பற்றி பலர் புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அத்-தாரிமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், قد رأيت العلماء بالحرمين والشام والعراق. மக்கா மதீனாவில் உலமாக்களை சந்தித்திருக்கிறேன், சிரியாவில் சந்தித்திருக்கிறேன், ஈராக்கில் சந்தித்திருக்கிறேன். ஆயினும் فما رأيت فيهم أجمع من محمد بن إسماعيل. அனைத்தையும் ஒன்று சேர்த்த ஒருவராக முஹம்மது இப்னு இஸ்மாயில் போன்று வேறு எவரையும் நாம் காணவில்லை என்று அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹுவ அஅலமுனா, எங்களில் மிக அறிந்தவர்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வ அஃகஹுனா, எங்களில் அதிக ஃபிக்ஹ் படித்தவர்கள். வ அக்ஸருனா தலபன், அதிகம் ஹதீஸ்களை தேடியவர்கள். அவர்களை போன்று எந்த ஒரு முஹத்திதும் ஹதீஸ்களை தேடவில்லை. அந்த அளவு ஹதீஸ்களை திரட்டுவதில் மிக மும்முரமாக ஈடுபட்டார்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இமாமுல் அஇம்மா அபூபக்கர் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்பவர் கூறுகின்றார்கள், மா தஹ்த அதீமிஸ் ஸமாஇ அஅலம பில் ஹதீஸ் மின் முஹம்மது இப்னு இஸ்மாயில். வானத்தின் வெளியின் கீழே இருப்பவர்களில் முஹம்மது இப்னு இஸ்மாயில் போன்று ஹதீஸ்களை அறிந்த எவரையும் நாம் காணவில்லை என்று கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பல முஹத்திதீன்கள் புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். ஹதீஸ் கலையில் அவர்களுக்கு நிகரான யாரும் கிடையாது. சுலைம் இப்னு முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மா ரஅய்து முன்து 60 சனத்தன் அஹதன் அஃகஹ வலா அவ்ரஅ மின் முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 60 வருடங்களாக முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி அவர்கள் போன்று அதிக ஃபிக்ஹ் படித்த ஒருவரை,
அதிக பேணுதல் உள்ள ஒருவரை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்று அவர்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். அபு அப்துல்லா என்ற புனை பெயரை கொண்டவர்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களை சிலர் சோதிக்க நினைத்தார்கள். இவர்கள் ஹதீஸ்களை மனனமிட்டவர்கள் என்று சொல்கின்றார்கள். உலமாக்கள் சிலருக்கு இவர்களில் பொறாமை ஏற்பட்டது. ஹதீஸ்களில் அதிகமானவற்றை இவர்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். நாம் இவர்களை சோதிக்க வேண்டும் என்று பக்தாதில் உள்ள சிலர் முடிவு செய்தார்கள். ஈராக்கில் உள்ள சிலர் முடிவு செய்தார்கள். பக்தாதுக்கு அவர்கள் வரும் பொழுது நாம் இவர்களை சோதிப்போம். பக்தாதுக்கு வருகின்றார்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் வந்ததை அந்த சகோதரர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்கிறார்கள், நாம் இவரை சோதிக்க வேண்டும். உண்மையில் இவர் ஹதீஸ்களை சனதுடனும் மத்தினுடனும் மனனம் செய்திருக்கின்றாரா என்பதை சோதிக்க வேண்டும் என்று 100 ஹதீஸ்களை எடுத்தார்கள். 100 ஹதீஸ்களை எடுத்து 10 பேரை தெரிவு செய்தார்கள். தெரிவு செய்து ஒவ்வொருவருக்கும் 10 ஹதீஸை ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஹதீஸினுடைய சனதை இன்னொரு ஹதீஸுக்கு போடுங்கள். மாறி மாறி சனதை போட்டு இந்த ஹதீஸ்களை நீங்க ஒரு ஆள் 10 ஹதீஸ் சொல்லணும். 10 பேரு 100 ஹதீஸ் சொல்லணும். இப்ப இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சபைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அந்த சபையில் குராசானை சேர்ந்த பக்தாதை சேர்ந்த பெரும்பாலான சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இப்பொழுது அந்த சபையில் 10 பேர்களில் ஒவ்வொருவராக அந்த ஹதீஸ்களை முன்வைக்கிறார்கள். ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், இன்னொரு ஹதீதுடைய சனதை போட்டு சொன்னார்கள். இப்பொழுது ஒவ்வொரு ஹதீதாக சொல்லும் பொழுதும் இமாமுல் புகாரி என்பவர்கள் லா அஹரிஃபுஹு என்ன சொன்னார்கள், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இவ்வாறு 10 பேரும் 100 ஹதீஸ்களை சொல்லும் வரை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இறுதியில் அனைவரும் ஹதீஸ்களை சொல்லி முடித்த பிறகு இமாமுல் புகாரி பேசுகின்றார்கள். சொன்னார்கள், முதலாம் நபரை அழைத்து, நீ கூறிய முதலாவது ஹதீஸில் இவ்வாறு சொன்னாய், இது பிழை, இதுதான் சரி என்று அந்த 100 ஹதீஸ்களையும் சரிப்படுத்தினார்கள் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அனைவரும் வெட்கி தலைகுனிந்தார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். இவ்வாறு இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸ் கலையில் மிகவும் உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிகரான எவரும் கிடையாது. ஹதீஸ் கலையில் அவர்களுக்கு நிகரான எவரும் கிடையாது. இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில், மதீனாவில், இன்னும் பல நாடுகளில் ஒன்று சேர்த்த ஹதீஸ்கள் தான் இன்று நாங்கள் ஒரே கிரந்தமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸ்களை தரவில்லை என்றால் நாங்கள் எமது மார்க்கத்தை அறிவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். சஹீஹுல் புகாரி இதை பற்றி இமாமுல் புகாரி இவர்களை பற்றி, இவர்களின் சிறப்புகளை பல உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஃபிரப்ரி என்பவர் கூறுகின்றார், முஹம்மது இப்னு ஹாத்திம் என்று ஒருவர் இருந்தார். அதாவது இமாமுல் புகாரி அவர்களிடம் எழுதக்கூடியவர்களும் இருந்தார்கள், ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்கள். அவர்களை வர்ராக் என்று அழைக்கப்படும்.
அவர்களில் ஒருவர்தான் முஹம்மது இப்னு ஹாத்திம் வர்ராக்குல் புகாரி. இமாம் புகாரி அவங்கட வர்ரா. இவர் சொல்றார், என்ன சொன்னார், இங்கே இமாமுனல் புகாரி அன்னவர்களின் சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது. அவர் சொல்கிறார், நான் இமாமுனல் புகாரி அன்னவர்களை கனவில் கண்டேன். எவ்வாறு கண்டேன்? ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறார்கள். இமாமுனல் புகாரி பின்னால் நடந்து செல்கிறார்கள். والنبي صلى الله عليه وسلم يمشي فكلما رفع النبي صلى الله عليه وسلم قدمه وضع أبو عبد الله قدمه في ذلك الموضع. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களின் ஒவ்வொரு பாதத்தின் அடியிலும் இமாமுனல் புகாரி தங்களின் பாதத்தை வைத்து நடந்து செல்கிறார்கள். இவ்வாறு கனவில் கண்டார்கள். இமாமுனா புகாரி அன்னவர்களின் எழுத்தாளர்களில் ஒருவரான முஹம்மது இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை. அப்படியாயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அஸர், அவர்களின் கால் சுவட்டின் அருள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இமாமுனல் புகாரி அவ்வாறு நடந்தார்கள் என்று இங்கே எழுதி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், சமிஅது நஜிம் இப்னு ஃபுலைல். நஜிம் இப்னு ஃபுலைல் என்பவர் சொல்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் கண்டேன். அவர்கள் ஹரஜ மின் கபிரிஹி, கபிரிலிருந்து வெளியே வந்து வல் புகாரி யம்ஷி கல்ஃபஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிலிருந்து வெளியே வந்து நடந்து செல்கிறார்கள். இமாமுனல் புகாரி நாம் மேற்கூறியது போன்று தங்களின் பாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாதத்தில் வைத்தவர்களாக நடப்பதை நான் கண்டேன் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபிரப்ரி என்பவர் சொல்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் கண்டேன். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஐன துரீது, எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஃபகுல்து உரீது முஹம்மது இப்னு இஸ்மாயில், நான் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி அவர்களிடம் செல்கின்றேன் என்று சொன்னேன். ஃபகால அக்ரிஹு மின்னி அஸ்ஸலாம், அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹாலித் இப்னு அப்துல்லா அல் முரூசி என்பவர் கூறுகிறார், நான் மகாமு இப்ராஹிமுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடையில் உறங்கிக் கொண்டிருந்தேன். கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். அப்பொழுது அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், இலா மத்தா தத்ருசு கிதாப ஷாஃபிஈ வலா தத்ருசு கிதாபி, ஷாஃபிஈ இமாமுடைய கிதாபை எதுவரை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், கற்கப் போகிறீர்கள்? என்னுடைய கிதாபை ஏன் கற்காமல் இருக்கிறீர்கள், படிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் வமா கிதாபுக, உங்களுடைய கிதாபு எது நாயகமே என்று நான் கேட்டேன். قال جامع محمد بن இஸ்மாயில், இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி அன்னவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரி அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அத்தகைய சிறப்பை பெற்ற ஒரு கிரந்தம்தான் சஹீஹுல் புகாரி. அதிக சிறப்புகளை பெற்றவர்கள் தான் இமாமுனல் புகாரி. சஹீஹுல் புகாரி எமது ஊரில் சென்ற காலங்களில் மிக விமரிசையாக ஓதப்பட்ட ஒரு கிரந்தம். கஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில்,
பஞ்சம் ஏற்படுகின்ற நேரத்தில், மழை இல்லாத வறட்சி நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் இந்த ஊரில் உள்ள உலமாக்கள் சஹீஹுல் புகாரியை கொண்டு வசீலா தேடி இருக்கிறார்கள். அவ்வாறு வசீலா தேடுவது முன்னோர்களின் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியை ஓதி வசீலா தேடி இருக்கிறார்கள் முன்னோர்கள். அல் ஹாஃபில் இமாதுத்தீன் இப்னு கஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், وكتاب البخاري الصحيح يستسقى بقراءته الغمام. சஹீஹுல் புகாரி என்பது அதை ஓதி இறைவனிடம் மழை தேடினால் மழை கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள் அல் ஹாஃபில் இமாதுத்தீன் இப்னு கஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சமர்கந்தில் ஒரு தடவை பஞ்சம் ஏற்பட்டது. சமர்கந்த் என்பது இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த இடம் புகாரி. அவங்களோட கபர் எங்க இருக்கு? அவங்களோட கபர் இருக்கிற இடம் ஹர்தங். இமாமுல் புகாரி அவர்களின் கபரு ஹர்தங் என்ற இடத்தில் இருக்கிறது. சமர்கந்து, ஹர்தங்கு இதெல்லாம் குராசான் தேசத்தை சேர்ந்த ஊர்கள். சமர்கந்துக்கும் ஹர்தங்குக்கும் இடையில் நடந்து சென்றால் 3 நாட்கள் நடந்து செல்ல வேண்டிய தூரம். இந்த சமர்கந்தில் பஞ்சம் ஏற்பட்டது. மழை இல்லாத வறட்சி நிலை ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் இறைவனிடம் துஆ செய்தார்கள். இறைவா, இந்த சமர்கந்தில் மழையை இறக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். மழை இறங்கவில்லை, மழை பெய்யவில்லை. இப்பொழுது அந்த சமர்கந்தின் காவியிடம் ஒரு நல்ல மனிதர் வருகின்றார். காவியிடம் வந்து சொன்னார், காவி அவர்களே, இந்த ஊரில் மழை பெய்ய வேண்டுமாயின் நான் ஒரு கருத்து கூறுகின்றேன், ஒரு அபிப்பிராயம் சொல்கின்றேன். அதை நீங்கள் செயல்படுத்தினால் மழை பெய்யும் என்றார். காவி கேட்டார், என்ன அபிப்பிராயம்? அப்பொழுது அந்த நல்ல மனிதர் கூறினார், அரா அன் தஹ்ருஜ வயஹ்ருஜ الناس معك إلى قبر الإمام محمد بن إسماعيل البخاري وتستسقي عنده فعسى الله أن يسقينا. அவர் சொன்ன அபிப்பிராயம் இதுதான். என்ன சொன்னார்? காவி அவர்களே, நீங்களும் இந்த ஊர் மக்களும் இமாமுல் புகாரி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஹர்தங்கு என்ற இடத்துக்கு சென்று அவர்களின் கபரடியில் நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரியுங்கள். அல்லாஹ் மழை பொழிவிப்பான், அவர்களின் பரக்கத்தை கொண்டு மழை பெய்யும் என்று ஓர் அபிப்பிராயம் சொன்னார். கால நிஅம மா ரஅய்த, நல்ல அபிப்பிராயம். காலி சொன்னார், நிஅம மா ரஅய்த, நல்ல அபிப்பிராயம் என்று சொல்லி மக்களை அழைத்துக் கொண்டு சமர்கந்திலிருந்து ஹர்தங்குக்கு வருகின்றார்கள். நடந்து செல்வதாயின் 3 நாட்கள் நடந்து செல்ல வேண்டிய தூரம் ஹர்தங். இமாமுல் புகாரி என்பவர்களின் கபரடிக்கு வருகின்றார்கள். வந்த மக்கள் அல்லாஹ்விடம் அவர்களை கொண்டு மழை தேடி அழுதார்கள். இமாமுல் புகாரி என்பவர்களின் கபரடியில் மக்கள் அழுதார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அர்ஸலல்லாஹு தஆலா ஸமாஅ பிமாஇன் அலீமின் கஸீரின். இமாமுல் புகாரி என்பவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை பெய்யச் செய்தான். எத்தனை நாட்களுக்கு அந்த மழை பெய்தது தெரியுமா?
قام الناس من أجله بخرطنج 7 أيام. 7 நாட்கள் மலை தேடி சமர்கந்திலிருந்து ஹர்தங்குக்கு வந்தவர்கள் சமர்கந்துக்கு செல்ல முடியாத அளவு ஒரு கிழமை மழை பெய்தது. 7 நாட்கள் மழை பெய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் சஹாபாக்கள் அவர்களிடம் முறையிட்ட பொழுது அல்லாஹ் மழை பொழியச் செய்தான் அல்லவா? எத்தனை நாட்கள்? ஒரு கிழமை தொடர்ந்து பெய்தது. அதே போன்று இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் கபரடியில் பிரார்த்தனை புரிந்த மக்கள் ஒரு கிழமை அந்த ஹர்தங்கிலேயே தங்கியிருந்தார்கள். இவ்வாறு சஹீஹுல் புகாரி சிறப்பு நிறைந்த ஒரு கிரந்தமாகும். சஹீஹுல் புகாரி ஓதப்படுகின்ற ஊரில் பரக்கத்து இறங்கும், பஞ்சம் நீங்கும், வறுமை நீங்கும். இது அனைவரும் ஏற்றுக்கொள்ள கொண்ட ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாமுல் புகாரி அவங்க பல ஊர்களுக்கும் சென்று கடைசியில புகாராவுக்கு வந்தாங்க. அங்க வந்தா அந்த ஊர்ல இருந்த அரசன் அவர்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பினான். அனுப்பி சொன்னான், என்னுடைய மாளிகைக்கு வந்து எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சஹீஹுல் புகாரியை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அரசனுக்கு சொல்லி அனுப்பினார்கள், உன்னுடைய மாளிகைக்கு வந்து இந்த கல்வியை சொல்லி தந்து இந்த கல்வியை இழிவுபடுத்த நான் விரும்பவில்லை, நான் வரமாட்டேன். நீ விரும்பினால் என்னுடைய இடத்துக்கு வந்து இந்த கல்வியை நீ கற்றுக்கொள் என்று செய்தி அனுப்பினார்கள். கோபமடைந்தான் அரசன். உடனே இந்த ஊரை விட்டும் செல்ல வேண்டும் என்று அவர்களை பணித்தான். அதே போன்று அவர்கள் அந்த ஊரிலிருந்து வெளியேறி ஹர்தங்கு என்ற பகுதிக்கு வருகின்றார்கள். இந்த ஹர்தங்கு என்கிற பகுதி அவங்களோட உறவினர்கள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதியாம். அந்த பகுதியில் அபு மன்சூர் காலிப் இப்னு ஜப்ராயில் என்பவர்களின் வீட்டுக்கு வருகின்றார்கள். இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே வந்து அங்கே அவர்களின் வீட்டிலேயே அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணிக்கின்றார்கள். எனவேதான் சஹீஹுல் புகாரி ஓதப்படுகின்ற நேரத்தில் அந்த மஜ்லிஸுக்கு வரும் அதிகமானவர்கள் வேலைப்படு காரணமாக வருவதில்லை. இருந்தாலும் சஹீஹுல் புகாரி ஓதப்படுகின்ற நேரத்தில் ஓத தெரியாதவர்கள் அதை செவிமடுத்துக் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அந்த சஹீஹுல் புகாரியின் பொருட்டை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். சஹீஹுல் புகாரியில வார ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் இங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படும்? விளக்கம் சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது மார்க்க அறிவுகளை படிச்சுக் கொள்ளலாம். மார்க்க அறிவுகளை படித்துக் கொள்வதில் இன்றுள்ளவர்கள் மிக ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத்தினர் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் அதற்குரிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இங்கே ஆதாரங்கள் கூறப்படுகின்றன. ஆதாரங்கள் கூறப்படுகின்ற நேரத்தில் அவற்றை செவிமடுப்பதில்லை, அவற்றில் கவனம் செலுத்துவதில்லை. இதன் காரணத்தினால் நம்மவர்கள் ஆதாரமற்ற சுன்னத்து வல் ஜமாஅத்தினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் தொடர்ந்து 30 தினங்கள், இன்றுடன் 30 தினங்கள் உபதேசம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்ற ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இன்று சஹீஹுல் புகாரியை வஹாபிகள் மறுக்கின்றார்கள், ஓதல் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். காரணம் என்ன? அந்த சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்ற ஹதீஸ்கள்
சுன்னத் வல் ஜமாஅத்தினருக்கு மிக சார்பான ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடியை வைத்திருக்கிறோம். எதிர்பார்த்தோம், இன்று எங்களிடம் கைவசம் இருக்கிறது. ஷைகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் அருள் பெற்றவர்கள். அவர்கள் அருளினால் அவர்களிடம் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடி இருக்கிறது. இந்த முடிய சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க. சஹீஹுல் புகாரியில வருது. பரக்கத்துக்காக ஒரு ஹதீஸ், இன்றைக்கு வந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடியை சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டதன் ஆதாரம் இருக்கின்றது. وبه قال حدثنا محمد بن عبد الرحيم قال أخبرنا سعيد بن سليمان قال حدثنا عباد عن ابن عون عن ابن سيرين عن أنس أن رسول الله صلى الله عليه وسلم لما حلق رأسه كان أبو طلحة أول من أخذ الشعر من شعره. இன்றைய முதலாவது ஜுஸ்வில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ். இதை நம்ம வஹாபியலுக்கு பிடிக்காது. உண்மையிலே அல்லாஹ் அவனை ஓதப்படான்னு சொல்றேன். என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் தலையை சிரைத்த பொழுது கான அபூ தல்ஹத அவ்வல மன் அகத மின் ஷஅரி. ரசூலுல்லாஹ் அவங்க தலையை வலிச்சாங்க. தண்ட வலது பக்கத்தை வலிச்சாங்க, இடது பக்கத்தை வலிச்சாங்க. இந்த முடிகளை எடுத்துக்கொண்டவர்களில் முதலாமவர் அபூ தல்ஹத்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றைய முதலாவது ஜுஸ்வில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ். அப்படியாயின் இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடியில் பரக்கத் இருக்கின்றது. சஹாபாக்கள் தங்களுக்கிடையில் முண்டி அடித்துக் கொண்டு அந்த முடிகளை பெற்றிருக்கின்றார்கள். நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களோட முடியில பரக்கத் இருக்கி எங்கட ஹதீஸ் புகாரியில வருது. அப்ப இந்த ஹதீஸ் அவங்களுக்கு ஒத்துக்காது. அப்ப சஹீஹுல் புகாரி ஓதாதீங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, இதே பாடத்தில் வருது. أنا عاصم عن ابن سيرين قال قلت لعبيدة عندنا من شعر النبي صلى الله عليه وسلم أصبناه من قبل أنس أو من قبل أهل أنس فقال لأن تكون عندي شعرة منه أحب إلي من الدنيا وما فيها. ابن سيرين رضي الله تعالى عنه ونبرغل محمد بن سيرين சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அடிமையாக இருந்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்த ஹாதிம். அவங்களோட தாய் தான் சையதுனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்களை திருமணம் முடிச்சிருந்தவங்க தான் சையதுனா அபூ தல்ஹத்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உம்மு சுலைம் அவங்களுக்கு ஏற்கனவே பிறந்தவங்க தான் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதன் பிறகு அவர்களை திருமணம் செய்தவர்கள் தான் அபூ தல்ஹத்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே இவங்களோட குடும்பத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. தன்னுடைய ஹாதிம் உம்மு சுலைம், தன்னுடைய ஹாதிமின் தாய், அவர்களின் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களின் குடும்பத்தினிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடிகள், திருமுடிகள் இருந்தன. அந்த முடிகளில் சில முடிகள் இவர்களுக்கு கிடைத்தது. முஹம்மது பின் சீரீன், அவங்கள அடிமையா இருந்த முஹம்மது பின் சீரீன் அவங்களுக்கு கிடைச்சு. அவங்க சொல்றாங்க, அபீதா என்ற சஹாபியிடம் சொல்கிறார்கள், இந்தனா மின் ஷஅரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடி இருக்கிறது. எப்படி கிடைத்தது?
அஸப்னாஹு மின் கிபலி அனஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மூலம், அவ் மின் கிபலி அஹ்லி அனஸ், அல்லது அவங்களோட குடும்பத்தினர் மூலம் எனக்கு கிடைத்தது. அவங்க சொல்றாங்க, ஃபகால லஅன் தகூன இன்தி ஷஅரத்துன் மின்ஹு, அவங்களோட முடியில ஒரு முடி என்னிடம் இருப்பது அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா, துன்யாவையும் அதில் உள்ளதையும் விட எனக்கு மிக விருப்பமானது என்று அந்த சஹாபி கூறுகின்றார்கள். அப்படியாயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடியை சஹாபாக்கள் பரக்கத்துக்காக தங்களிடம் வைத்திருக்கின்றார்கள், தங்களின் குடும்பத்தினரிடம் அதை பாதுகாத்திருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தான் அந்த சஹாபாக்களின் மூலம் இன்று நம்மையும் வந்தடைந்திருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடிகள். எத்தனையோ சஹாபாக்களிடம் இருந்தன. ஹன்பலி மذهபின் இஸ்தாபகர் சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 3 திருமுடிகள் காணப்பட்டன. அவற்றை தன்னுடைய ஜனாசாவுடன் அடக்கம் செய்யும்படி அவர்கள் பணித்திருந்தார்கள். அதே போன்று இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற சையதுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடிகள் காணப்பட்டன. وكان معه شيء من شعر النبي صلى الله عليه وسلم فجعله في ملبوسه. அது எங்க வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்களோட உடையில வச்சிருந்தாங்க. அவங்க அணியிற உடையில் ஆடையில் வைத்திருந்தார்கள். சையதுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருமுடிகளில் பரக்கத் இருக்கின்றது என்பதை நம்பிய காரணத்தினால் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களின் ஆடையில் வைத்திருந்தார்கள் அந்த திருமுடிகளை. இத்தகைய சிறப்புகளை பெற்றவர்கள்தான் இமாமுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களின் அந்தஸ்தை ஹதீஸ் கலையில் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்தார்களாம். என்ன சொன்னார்களாம்? அல்லாஹும்ம கத் லாகத் அலையல் அர்து பிமா ரஹபத் ஃபக்பில்னி இலைக்க, இறைவா இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, என்னை கைப்பற்றுவாயாக, என்னை மரணிக்கச் செய்வாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். பிரார்த்தனை புரிந்து ஒரு மாதம் செல்லவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கைப்பற்றினான் என்று அவர்களின் வரலாற்றில் கூறப்படுகின்றது. இவர்கள் மரணித்த பொழுது இவர்களை அடக்கம் செய்யப்பட்ட கபரிலிருந்து فاح من تراب قبره رائحة طيبة كالمسك. அவங்க அடக்கப்பட்ட உடனே அவங்களோட கபர்ல இருந்து கஸ்தூரி போன்ற நறுமணம் வீசத் துவங்கியது. பல நாட்கள் வீசிக்கொண்டே இருந்தது. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? பரக்கத்திரிக்கண்டு நம்பின மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கபர் மண்ணில பரக்கத்திரிக்கண்டு நம்பினார்கள். அந்த மக்கள் உடல்ல யஹுதூனஹு மின் துராபிஹி, அந்த கபர் மண்ணை அள்ளத் துவங்கினார்கள். கபர் மண்ணை எடுத்து தங்களின் வீடுகளுக்கு கொண்டு செல்ல துவங்கினார்கள். அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள், கபரை தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள். எனவே உடனே மரத்தினாலான ஜன்னல்கள் கொண்டு அவர்களின் கபர் மறைக்கப்பட்டதாக அவர்களின் வரலாற்றில் கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்புகளை பெற்றவர்கள் இமாமுல் புகாரி என்பவர்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஓர் கிரந்தம் சஹீஹுல் புகாரி. இந்த இடத்தில் தொடர்ந்து 30 தினங்கள் ஓதப்படவிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகையின் பின் 8:45 மணி வரை இங்கு பயான் நடைபெறும்.
எனவே ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு சமூகம் அளித்து இமாமுல் புகாரி அன்னவர்களினதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினதும் சஹாபாக்களினதும் ராவிகளினதும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.